விழுந்துட்டியோ? ஆமாங்க, எல்லாரும் அலையில வந்து அடிச்சு விழுந்தேடா, அதுல பயந்துட்டேன். நாங்கெல்லாம் அலையில அப்படியே மிதந்து மிதந்து வந்து விழுந்தோம். சும்மா நானும் கடல்ல நல்ல நீச்சல் அடிச்சு பழகிட்டேம்மா. வெரி குட் சுபி செல்லம். கடல்ல நீச்சல் அடிச்சாலும் பொய்ய பாருங்க, வாயில வரதெல்லாம் பொய். எங்க வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த காட்ட போறேன். எல்லாரும் எந்திரிச்சு வாங்க என் கூட. எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. நீங்களே நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. கேடி பூமாரி, எங்க போறன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடி? வாய் ஒரு பக்கமா கிழிஞ்சிட்டு போகுது. ஏய் சுபி, எஸ்கேப். வாடிட்டியா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம்ல. எனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை. வாங்க மக்களே, எல்லாரும் என்ன அங்கே நின்னுட்டியா? வந்து மீன் வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி, மீன் பொரிச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு வச்சிருக்கீங்களா இல்ல வியாபாரம் பண்ண போறீங்களா? விக்கிறதுக்கு தான மக்களே வச்சிருக்கேன், வாங்கி சாப்பிடுங்க. எம்மா எம்மா, மீன் பொரிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்லாமா? வாங்கி தாமா. எம்மா எனக்கும் நாக்கு ஊறுது, வாங்கி தாங்கம்மா. எம்மா அவளுக்கு வாங்கி கொடுக்காதம்மா, ஏற்கனவே வீட்ல முள்ள எடுத்து திங்க மாட்டா, இங்க எப்படி திம்பா? ஒண்ணு வாங்கி கொடுக்காண்டா. அப்ப இன்னைக்கு பூமாரிக்கு மீன் கிடையாது. சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளைகள் தானே. அப்படிலாம் விடக்கூடாது ஜோதி, தப்புனா தப்பு தானே, அப்படி செய்ய கூடாதுல. சாரி கேளு, அப்பதான் மீன் வாங்கி தருவேன். சாரி சுபி. ஓகே பாட்டி, 2 பிளேட் மீன் சூடா பொரிச்சிட்டாங்க. சரி மக்களே, எல்லாரும் உட்காருங்க, நான் சூடா பொரிச்சு தரேன். பாட்டி, இந்த மீனை எங்க இருந்து பிடிச்சிட்டு வருவீங்க? அதுவா மக்களே, அந்த ஆறுக்கு பத்தியா கடலு, அதுலதான் என் மகன் வலைய போட்டு பிடிச்சிட்டு வருவான். அப்படியே பாட்டி, ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்து பொரிப்பீங்களா? ஆமா செல்ல குட்டி, ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்துருவேன். வாவ், அத வாசனை மூக்க துளைக்குது. எத்தனை பிளேட்டுமா வேணும்? பாட்டி 2 குடும்பம் வந்திருக்கோம், 2 பிளேட் கொடுங்க. இந்த தாரேன். பாட்டி பொரிச்ச மீனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீலக்குட்டிக்கு மீன் வேணுமா? அத்தை முள்ள எடுத்து தாரேன், நீ சாப்பிடு. சரி மக்களே. பாட்டி எவ்வளவு ரூபா? 200 ரூபா தாப்பா. சுத்தி பார்க்க வந்தேல மக்களே. ஆமா பாட்டி, நாங்கலாம் சுத்தி பார்க்க வந்தோம். பக்கத்துல ஒரு பார்க் உண்டு, அங்க அழகா இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் விளையாண்டு எடுத்துட்டு போங்க மக்களே. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். பாட்டி, நீங்க அழகா பேசுறீங்க. அப்படியே மக்களே, எங்க வீட்லயும் ஒண்ணே மாதிரி ஒரு பேத்தி இருக்கா. நீங்க எல்லாம் வரல எங்க வீட்டுக்கு? பாட்டி, இவள மட்டும் கூட்டிட்டு போறாதீங்க, சரியான சேட்டை பண்ணுவா. நீ சோத்து முட்டை, ஏன் டாடி வாங்காம இருக்க முடியாது உனக்கு? ஏடி, அப்படியே அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, இப்ப அடிக்காத. அதுல எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஊருக்கு வருவீல, வா, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிடுவேன். சரி எல்லாரும் வாங்க, பார்க்ல போய் பிள்ளைகளை விளையாட விடலாம். அழாத மக்களே, நீ அழுதா தங்கச்சி பாப்பாவும் அழுதாடல. பாத்து எடுத்து விளையாடுனா கேக்கியா? பேசாம ஒரு வாரமா வந்து நின்னு இனி விளையாடாண்டா. நான் ஒண்ணு வரல, நீ வேணா
ரோகிணி பாப்பா அழக்கூடாது, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன கண்ணுல இருந்து எப்படிதான் அழுவ வருமோ தெரியல. கொடம் கொடமா அழுதுட்டு இருக்கா. இது சீக்கிரம் சறுக்கு, என் தங்கச்சி சறுக்கி விளையாடணும்ல. செல்லக்குட்டி பயமா இருக்கா? அம்மா நிக்கலாமா? அம்மா புடிச்சுக்கிடுவேன். ஏ நிலாக்குட்டி சறுக்கிட்டாங்க. ஜோதி, சாயந்தரம் ஆயிட்டலமா, பிள்ளைகளுக்கு காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுப்போமா? ஆமாக்கா, நிலாக்குட்டிக்கும் பால் வாங்கி கொடுக்கணும்க்கோ. பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டலா இருந்தா போமாக்கா. சரிமா. ஏடி பூமாரி, நல்ல ஹோட்டலுக்கு போறோம். டேய் சொத்து முட்டை, உனக்கு நல்ல ஜாலி தானே? ஏடி அப்படி சொல்லாதன்னு சொல்லிருக்கம்ல. சாரி சிபி, அப்படி சொல்ல மாட்டேன் சரியா? நீ நானே ஃப்ரெண்ட். ஓகே. வாங்க போய் எல்லாரும் காஃபி சாப்பிட்டு போலாம். எம்மா வா, போன் அடிக்குது. யார் அடிக்கவா? புது நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நீங்க பூமாரி அம்மா தானே பேசுறீங்க? யாரா இருக்கு போன்ல? ஆமா, நான் பூமாரி அம்மா தான் பேசுறேன். நம்மள யாரு கேட்காவ? நான் பூமாரியோட டீச்சர் பேசுறேன். பூமாரியோட டீச்சர் பேசுறீங்களா? ஏப்பா, டீச்சரா பேசுதாவ. சுட்டி ஆளாதடி பேசாம கிரி. சும்மா கிரில. பயமா இருக்கு டீச்சர் பேசுதாவ. சொல்லுங்க டீச்சர், என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்லம்மா, 2 நாளா பூமாரி ஸ்கூலுக்கு வரலையே, அதான் என்ன விஷயம்னு போன் போட்டு கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படியா? நாங்க செஸ் ஒலிம்பியாட் பார்க்க வந்துட்டு பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு ஊருக்கு வந்துருவோம். நாளை கழிச்சு ஸ்கூலுக்கு வந்துருவாவா. அப்படிங்களா? நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அவளுக்கு. நாளைக்கு டெஸ்ட் இருக்குதா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி விட்டுருக்கேன். உங்க மகா மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே டீச்சர், எனக்கு தெரியாதுல்ல. சரிம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் டெஸ்ட் இருக்கு. அதனால நாளைக்கு காலையில ஊர்ல இருந்து வந்த உடனே ஸ்கூல்ல கொண்டு விட்டுருங்க. சரிங்க டீச்சர், அப்ப நான் வைக்கட்டுமா? எம்மா நல்ல வேலை, டீச்சர் நம்மள கேட்கல. சந்தோஷம். ஒரு நிமிஷமா, போனை வச்சிராதீங்க. என்ன டீச்சர் சொல்லுங்க. சுபினும் உங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்கா. அவனும் 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. ஏன்னு தெரியுமா? டீச்சர், சுபின் ஃபேமிலியும் எங்க கூட தான் டூர் வந்திருக்காங்க. அப்படியே உங்க கூட தான் டூர் வந்திருக்காங்களா? ஆமா டீச்சர், எல்லாரும் சேர்ந்து தான் டூர் வந்திருக்கோம். சரி, அப்ப அவங்க அம்மாட்டி நீங்க சொல்லிருங்க, நாளைக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறணுமான்னு. சரி டீச்சர், வைக்கேன். சரிம்மா, தேங்க்ஸ். ஜோதி, டீச்சர் இப்படி போன் மட்டும் பேசுதாவ, என்ன செய்ய? ஏக்கோ டீச்சர் டெஸ்ட்லாம் சொல்லுதாவ. அதனால நம்ம நாளை காலையில 5 மணிக்கு போய் சேர்ந்துருவோம்ல. கொஞ்ச நேரம் பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து மத்தியானம் 2 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம்க்கா. ரமணிமா, காஃபி ஷாப் போகணும்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு. வரேங்க. ஜோதி, போமா காஃபி ஷாப்புக்கு? சரிக்கா, போவோம். எம்மா, காஃபி ஷாப்ல என்னலாம் வாங்கி தருவே? அங்க போய் பாப்போம் மக்களே, எல்லாம் இருக்குன்னு. ஓகேமா. இன்னைக்கு நல்ல கேக்கா வாங்கி திங்கணும். எம்மா, யா மக்களே, என்னாச்சு? எம்மா, காஃபி ஷாப்புக்கு முதல்ல போறியே? ஆமா மக்களே, காஃபி குடிக்காண்டமா. எம்மா, அந்த டாய் ஷாப் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய பொம்மைலாம் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் இப்போ? எம்மா, அந்த பொம்மை கடைக்கு முதல்ல கூட்டி போமா, அதுக்கப்புறம் காஃபி ஷாப்புக்கு போலாமா? பூமாரிமா சொன்ன கேட்க மாட்டியா? முதல்ல காஃபி குடிச்சிட்டு வருவோம், அதுக்கப்புறம் பொம்மை வாங்கலாம். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு ஒண்ணும் வாங்கி தர மாட்டீங்க. டூருக்கு வந்து ஏதாவது வாங்கி தந்திருக்கீங்களா பொம்மைலாம்? சரி சரி, அழாத. எப்போ பார்த்தாலும் பொம்மை வேணும், அது வேணும், இது வேணும்னு வாங்கிக்கிட்டே இருப்பா. உனக்கு நானா வாங்குதே? லேய் சோத்து முட்டை, யாம்ல இப்படி நின்னுட்டு இருக்கா? உனக்கு பொம்மை வேணுமா வேண்டாமா? ஏடி வேணும் டி. எங்க அம்மாட்ட கேட்டா இப்ப எனக்கு அடி விழும். அதான் பயந்து போய் நின்னுட்டு இருக்கேன். இப்படி பயந்து இருந்தேன்னு வச்சுக்க, ஒண்ணும் வாங்கி தர மாட்டாவோ. அப்படியா? ஆமா, நீனும் உங்க அம்மாட்ட கேளு, வாங்கி தருவாவே. சரி, அப்ப நானும் கேட்டேன். இல்ல, இவ்வளவு நேரம் நல்லதானே நின்னுட்டு இருந்த, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்லம்மா, எனக்கே கேட்கல, நம்ம நீலா குட்டிக்கே கேட்கமா. என்னது நீலா குட்டிக்காக கேக்கியா? அவளே சும்மா இருக்கா? அம்மா, அந்த பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போய் நம்ம நீலா குட்டிக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுமா. எனக்கு கேட்கல, நான் கேட்க மாட்டேம்மா. பொம்மை வேணும், பொம்மை வேணும். தங்கச்சி ஆட ஆரம்பிச்சுட்டா. இனிமே நம்ம எல்லாரையும் அம்மா பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. நீலா குட்டி அழாதீங்கம்மா, பொம்மை கடைக்கு தானே அம்மா கூட்டிட்டு போறேன்.
சரி அப்ப எல்லாரும் வாங்க பொம்மை கடைக்குள்ள போவோம். 1 2 3 ஓபன் தி டோர். இம்மாடியோ என்ன பொம்மை! இப்படி ஒரு பொம்மை கடையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. என்ன இது கடைக்கார ஆளே காணல. மேடம் நான் இங்க இருக்கேன். ஐயோ கடையில இருக்க ஒரு பெரிய பொம்மை பேசுது. எம்மாடி பூச்சாண்டி ஒரு பொம்மை நடந்து வருது. பயமா இருக்கு. பொம்மை நடந்து வருது. பிள்ளைங்களா பயப்படாதீங்க. பயமா இருக்குமா? என்ன தூக்குமா? பயப்படாதீங்க. நான் தான் அந்த பொம்மை ஷாப்போட ஓனர். பொம்மைங்களா இருக்குதுல, அதனால நானும் பொம்மை போல ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஆமா அக்கா. பிள்ளைங்களா உங்களுக்கு என்ன பொம்மை பிடிச்சிருக்கு? என்ன பொம்மை வேணும்? அக்கா எனக்கு எல்லா பொம்மையும் பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லா பொம்மையும் தருவீங்களா? குட்டி பையா நல்லா கியூட்டா பேசுற. தேங்க்ஸ் அக்கா. அப்ப நம்ம மட்டும் என்னவா? நம்மளும் தான் கியூட். குட்டி கார் வேணும். காரா வேணும்? கார் நீ எப்படிமா ஓட்டுவ? கார் வேணும்ல. கார் இருக்குது இவ்வளோண்டு. இவ கார் ஓட்ட போறாளா? சரி வாங்கி தர மக்களே. அவளுக்கு நான் மட்டும் உடனே வாங்கி தரேன்னு சொல்லிடுவோம். நம்ம கிட்ட மட்டும் ஒண்ணும் கிடையாது. சுபி நீ என்ன வாங்க போறா? ஏடி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ உனக்கு பிடிச்சத வாங்கு, நான் எனக்கு பிடிச்சத வாங்குவேன். வாண்டவே கேட்டன் பாரு, என்ன சொல்லணும்? எம்மா அந்த அக்கா எவ்வளவு கியூட்டா அழகா இருக்காங்க. அவங்களே மாதிரி ஒரு பார்பி கேர்ள் பொம்மை வாங்கிட்டாமா? மக்களே அதெல்லாம் விலை கூடுதலா இருக்கும். ஏம்மா இப்படிலாம் சொல்லுதா? நான் வேற ஏதாவது வாங்கிக்கிட்டேனா? ஒரே ஒரு பொம்மை தான் வாங்கிக்கிட்டேன். எடி பூமாரி நீ என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு பொம்மை வேணுமா? ஏன் உனக்கு நான் அம்மட்டல வாங்கிக்கேன். இப்ப சொன்ன கேளுமா வாங்கி கொடுக்காத. ரெண்டு பேரும் வீட்ல வச்சு தான் சண்டை போட்டியா? இங்க வந்துமா சண்டை போடுதியா? ரோசி நீ பெரிய பிள்ளை தானே, சண்டை போடாத அமைதியா இரு. ரோசி இதெல்லாம் தேவையா ரோசி? வீட்டுக்கு வாடி. பார்பி கேர்ள் பொம்மை வாங்க போறாளா? அப்ப நம்மளும் நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை வாங்கணுமே. லேச்சுபி யா மக்களே. அம்மா தங்கச்சிக்கு மட்டும் குட்டி கார் வாங்கி கொடுக்க சொன்னலம்மா. அப்ப எனக்கு ஒரு குட்டி பைக் வாங்கி தாமா. குட்டி பைக்லாம் வாங்கி தர முடியாது, காசு அதிகமாகும்ல. மா ப்ளீஸ் மா, நீ எங்கயாவது கடைக்கு போறனா உன்னை பின்னால வச்சு அழகா உன்னை கூட்டிட்டு போவேன். நீ நடக்கவே வேண்டாம். எதுக்கு எல்லாரும் சிரிக்கீங்க? சுபி மக்களே அது பொம்மை பைக்கு, நீ மட்டும் தான் உட்கார்ந்து ஓட்டலாம். அதுல அம்மா எப்படி உட்கார்ந்து வர முடியும்? அதான் எல்லாரும் சிரிச்சோம். ஜோதி சுபி ஆசைப்படுதாம்லம்மா ஒரு பைக் வாங்கி கூட. எங்க அப்போ ஒரு பைக் வாங்கி கொடுங்கங்க சுபிக்கு. இது பைக்னு சொன்னா என்ன மாதிரி வாயை பழக்க? அலங்க. சரி சரி இறக்கி விடுதேன். அப்படியா? பாப்பாக்கு இந்த கார் தான் பிடிச்சிருக்கா? உட்காரணுமா? நான் உட்கார வைக்கிறேன். குட்டி பாப்பா பேர் என்ன பேரு? அப்படியா நிலாவா? கியூட்டா இருக்குது. நீலா குட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதாமா? அக்கா எனக்கு ஒரு பார்பி பொம்மை எடுங்க. சரி மக்களே. லட்சுமி இங்க பாரு. இதுக்கு மேல யாரு நிக்காத, அந்த அக்கா வந்தா யாசுவாவே. இத பாரு ஒண்ணே மாதிரி இருக்கு பொம்மை. வந்தேன்னு வச்சுக்க அடி பின்னிடுவேன். பூமாரிமா கீழே இறங்கு, மேல ஏறி நிக்க கூடாது. அக்கா நீங்க கை வச்சிருக்கீங்களா? அந்த பார்பி கேர்ள் எடுத்து தாங்க. அப்படியாமா எடுத்து தரேன். ஃப்ராக்ல போட்டு என்ன அழகா இருக்கு, ஜிக் ஜிக்னு இருக்கு. தம்பி நீ பைக் தானே கேட்ட, உனக்கு அந்த ரெட் கலர் பைக் பிடிச்சிருக்கான்னு பாரு. வாவ் சூப்பரா இருக்கு. இது மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன். அக்கா யாரி உட்காரலாமா? உட்காரு மக்களே. அம்மா அவன் மட்டும் பைக் வாங்குதா? அப்ப எனக்கு ஒரு பைக் வாங்கி தருவியாமா? உனக்கு தான் பார்பி கேர்ள் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கம்ல. பொறவு என்ன? ஒய்யாம அது வாங்கி தரணும் இது வாங்கி தரணும்லாம் கேட்க கூடாதுமா. உங்க டீச்சர் சொல்லணுமா உனக்கு? சரிம்மா எனக்கு பார்பி கேர்ள் மட்டும் போதும். மேடம் பிள்ளைங்க எல்லாம் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுதாங்க போல, கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போய் ஓட்டி பார்க்கலாமா? ஓகே மேடம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பின்னால இருக்க தோட்டத்துக்கு போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீங்க பிள்ளைங்களை வச்சு ஓட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ் மேடம். எல்லாரும் வாங்க தோட்டத்துக்கு போவோம். அக்கா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பைக்கும் கார் எடுத்து கொடுத்துருக்கீங்க, எனக்கு பொம்மை எடுத்து தரல. என்ன மக்களே இப்போ எடுத்துட்டு வரேன். லேய் என் காலை இடிக்கவா வரா? தள்ளி நின்னு பைக் வரக்கூடிய இடத்துல நின்னா இடிக்க தான் செய்வேன். லேய் சுபி என்னையும் கொஞ்சம் இந்த பைக்ல ஏத்திட்டு போல. ஆசை தோசை அப்பளம் வடை. இடி குமாரி அடி வாங்க போற. உன்னை பைக்ல ஏத்தலாம் நினைச்சிருந்தேன், இனி ஏத்தவே மாட்டேன். ஓடண்டல குமாரி அப்படிலாம் செய்ய கூடாது, தப்பு தானே? சாரிமா இனிமே அப்படி செய்ய மாட்டேன். நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்பதான் அம்மாக்கு பிடிக்கும். சரிமா. கார் ஓட்டணும். அம்மா வந்து உன்னை பிடிச்சி கார் ஓட்ட வைக்கேன்.
ஹலோ மகேஷ், சொல்லு, எப்படி இருக்கா? ஆ ஆ அப்படியா, நீனும் மாமல்லபுரம் வந்திருக்கியா? அப்போ சரி சரி, நான் வெளியில வாரேன். நானும் அந்த ரோட்ல தான் நிக்கேன், வந்து பாக்க உன்ன. யாருங்க போன்ல? என் ஃப்ரெண்டு மகேஷும் மாமல்லபுரம் பார்க்க வந்திருக்கானா. வெளியில ரோட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கானா. நான் அவனை பார்த்து பேசிட்டு வரேன். சரிங்க. நான் பேசிட்டு வர்றதுக்கு நேராயிட்டுனா நீங்க ரூமுக்கு போயிருங்க, நானும் அங்கேயே வந்துருதேன். சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி ரமணிம்மா, பாத்துக்கண்ண பிள்ளைல. ஆ பாய் மக்களே. இவ்வளவு அழகா இருக்கும் தெரிஞ்சிருந்தா நம்மளும் இதே மாதிரி ஒரு பார்பி பொம்மையை கேட்டிருக்கலாமோ? பாப்பா, உனக்கு இது பிடிச்சிருக்காமா? எக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கடைக்கார அம்மா, இந்த பொம்மைக்கு தனியா பில்லு போட்டு கொண்டு வாங்க, நான் தந்துறேன். ஓகேமா. மேடம், பைக்குக்கும் காருக்கும் சேர்த்து பில்லு போட்டு உங்ககிட்டயே தரணும். ஆமா மேடம், என்கிட்ட தாங்க, என் பிள்ளைகள் தான் ரெண்டும். ஓகே மேடம். ஐயா, இப்பதான் ஞாபகம் வருது, இவர் வெளியே போனாரே, அவர்ட்ட பைசா வாங்க மறந்து விட்டுட்டேனே. புமாரிமா செல்லக்குட்டி, அப்பா வர வெளியே போயிட்டாங்க, நான் வர காசு வாங்க மறந்துட்டேமா. நாளைக்கு வாங்கிக்கலாமா அந்த பொம்மைய? என்னமா சொல்லுதே, பொம்மைய வாங்க பைசா இல்லையா? அழத மக்களே, சொன்ன கேளு. அப்பா வெளியே போயிட்டாவல்ல, எனக்கும் ஞாபகம் இல்ல பைசா வாங்கி வைக்கணும்னு. என் கையில வர பைசா வர இல்ல. பூமாரி பொம்மைக்கு பட்ட நாம போட்டாச்சு, போச்சா? சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்டேன். போயிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ வீட்ல தான் நிறைய பொம்மை வச்சிருக்கீல, அதை வச்சு விளையாண்டா போகுது. இந்த பொம்மைல ஒண்ணும் வேண்டாம். உனக்கு என்ன, அம்மா எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவ. பேசாம இரு. என்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் நீ தான உடைச்சு எடுத்து போட்டுருக்க. அதான் புது பொம்மை வாங்க போறேன். நீ சொன்னதை கேட்கவே மாட்டே, அப்படிதானே? நீ மட்டும் சின்ன பிள்ளைல எவ்வளவு பொம்மை வாங்கிட்டு இருந்தா, நானும் வாங்கண்டாமா? வீட்ல தான் சண்டைன்னு சொன்னா இங்கேயும் வந்த இடத்துல சண்டையா? ரோசிமா, பூமாரிமா ரெண்டு பேரும் சண்டையா போடுதியா? உடனே குடம் குடமா எங்க இருந்து தான் கண்ணீர் வருமோ தெரியல. அந்த தண்ணிய வச்சு ஒரு மாசம் குளிச்சிரலாம் போலக்கே. அம்மா, இந்த ரோசி இருக்கலாமா, என்ன இந்த பொம்மையை வாங்க கூடாது சொல்லுதாம்மா. நீ வாங்கி தருவீங்களா? எப்பப்பா உங்க சண்டை ஒரு நாள் வாயாது போலுக்கு. ரமணிக்கோ, யாங்க பிள்ளைகிட்ட கோவப்படுதிய? அதுக்கு இல்லம்மா, பூமாரி அப்பா தான் எல்லா ரூபாயும் வச்சிருந்தாவ. திடீர்னு அப்பல வெளியே போனதுனால என்கிட்ட பைசா எல்லாம் ஆயிடுச்சு. அதை சொன்னா கேட்க மாட்டேங்கல்ல இவா. ஏக்கோ, என்கிட்ட தான் ரூபா இருக்குல்ல, நான் பில்லு கட்டி இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கேன். வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ரூபாயை தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி மக்களே, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அம்மா, நீ அதுதானமா ரூபாய் இல்ல சொல்லிட்டு இருந்தியே, பரவி அம்மா அவளுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுக்கியே. அப்படி இல்ல மக்களே, யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உதவி செய்யணும்ல, அதான் நல்ல பழக்கம். சிபிக்குட்டி, நீனும் அப்படிதான். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீனும் செய்யணும், சரியா? மேடம், இந்த பொம்மைக்குள்ள பில்லையும் என்கிட்டயே தந்துருங்க, நானே கொடுத்துறேன். ஓகே மேடம். கடைக்காரமா, அந்த பொம்மை எவ்வளவு பெருசா இருக்கு, இத நாங்க எப்படி கையில எடுத்துட்டு போக முடியும்? மேடம், நாங்க இதெல்லாம் கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். 2 நாள்ல உங்க வீடு வந்து சேர்ந்துரும். உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அப்படியா? கொரியர்ல வந்துருமா? அப்ப ஜாலிதான். நான் எல்லார்ட்டையும் காட்டுவேன். எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட காட்டுவேன். அப்புறம் எங்க தெருல இருக்கிற பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் காட்டுவேன். அப்படியே மேடம், அப்ப இந்த காரையும் பைக்கையும் கூட கொரியர்ல போட்டு விட்டுருங்களா? மேடம், அதுக்கு தனியா ஏதாவது நாங்க பணம் கட்டணுமா? இல்ல சார், டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் சார். எங்க கடையில எந்த பொருள் எடுத்தாலும் அவங்களுக்கு அனுப்பும்போது எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிஃப்ட் வச்சு தான் சார் அனுப்புவோம். ஃப்ரீ கிஃப்டா? எக்க என்ன ஃப்ரீ கிஃப்ட்லாம் அனுப்புவியே சொல்லுங்க. பாப்பா, அது சர்ப்ரைஸ். உங்களுக்கு அனுப்பும்போது நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு உண்டுமா கிடையாதா? எல்லாத்துக்கும் உண்டு, தனித்தனியா உண்டு. சாக்லேட்டா மக்களே? உனக்கு சாக்லேட் அனுப்புவோம். உனக்கு சாக்லேட் கிடைக்க போதா மக்களே, செல்ல குட்டி. ஒரே ஜாலிதான். சாக்லேட் திங்கணும், வீட்ல கிடந்து விளையாடணும். நம்மள மாதிரியா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. சரி, அப்ப எல்லாரும் கிளம்புவோமா? எம்மா, எம்மம்மா, ரொம்ப வயிறு பசிக்குமா, ஏதாவது வாங்கி தாமா திங்கிறதுக்கு. சோத்து மூட்டை எப்ப பார்த்தாலும் திங்கிற பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். எம்மா, பக்கத்துல ஒரு பேக்கரி பார்த்தோம்லம்மா, அதுல போய் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு போமாமா. நம்ம ஊர்ல போய் வாங்கி தர மக்களே, இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டா இருக்கும். பொம்மையை கேட்டா வாங்கி தர மாட்டேன், கேக்க கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. அப்ப என்னம்மா நீ வாங்கி தருவ சொல்லுமா? அம்மா, அவளுக்கு மட்டும் பொம்மை வாங்கி கொடுத்துருக்கா. நான் கேட்டதுக்கு பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டேன். இப்ப கேக்
கேக்காவது வாங்கி தாயம்மா. ரோசிகா நல்ல கேக்கா வாங்கி கேளு, அப்பதான் அம்மா வாங்கி தருவாவ. நீ சரியான ஆளுதான். நான் கேக் வாங்கினா உனக்கும் கிடைக்கும்ல. இப்போ மட்டும் அக்கா அக்கான்னு சொல்லு, மத்த நேரம் ரோசி கூசின்னு. சாரிக்கா, இனிமேலாம் ரோசி கூசின்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்லுதே சாரிக்கா, தெரியாம வாயில இருந்து வந்துட்டு. எம்மா என்னம்மா பதில் சொல்லாம நிக்க? கேக் வாங்கி கேட்டோம்ல. சரி சரி அழாத போவும். எம்மா அட்ரஸ் சொல்லியாச்சுல, எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு ஞாபகம் அனுப்பிடுமா, மறந்துடாத என்ன? ஓகே மேடம், மறக்க மாட்டேன். அக்கா ஃப்ரீ gift வச்சு விடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதையும் மறந்துடாதீங்க. செல்லக்குட்டி மறக்க மாட்டேன்டா. தேங்க் யூ அக்கா. அப்ப வாங்க எல்லாரும் பேக்கரிக்கு போலாம். என்ன ஹைட்டா இருக்கு இந்த பொம்மை, நான் இதை எப்படி தூக்கி விளையாடுவேன்? எடி பூமாரி, முதல்ல ஒரு யானிய வாங்கு, அதுக்கு அப்புறம் அந்த யானி மேல ஏறி இந்த பொம்மையை தூக்கி விளையாடு, சரியா? நீ உனக்கு அடி வாங்கணுமா? எம்மா பூமாரி மூஞ்ச பார்க்க முடியலப்பா. லே சோத்து முட்டை, எப்படி இருந்தாலும் என் கண்ணுல படவே இல்ல, உன்னை நார பிச்சி எடுத்துறதே. ஹாய் பார்பி கேர்ள், போயிட்டு வரேன். 2 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. எம்மாடியோ எவ்வளவு கேக் இருக்கு, கேக்கெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. ஜோதி, கேக்கு கடையை பார்த்தாலே பயமால இருக்கு. இந்த பிள்ளைகள் ஒண்ணுனா வாங்கி கேக்குமே. இக்கா ஆளுக்கு ஒரு சின்ன பீஸ் கேக் மட்டும் வாங்கி கொடுத்த போதும் சரியா? ஆமாமா, போன மாசம் கூட பூ மாதிரி கேக்க தின்னு போட்டு ஒரே பல்லு வலின்னு கிடந்தா. எக்கோ அப்ப பாத்து எடுத்து வாங்கி கொடுங்க. மக்களே என்ன பாத்துட்டே இருக்கியா? என்ன கேக்கலாம் வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன். ஆண்டி, பாக்கும்போது எல்லா கேக்கையும் திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன செய்ய, எங்க அம்மா வாங்கி தர மாட்டாவ. நல்ல பேசுறீங்க. உன் பேர் என்ன பேருமா? ஆண்டி, என் பேர் சுபின். எதே என் பேர் பூமாரி. கேட்கவே இல்ல, அதுக்குள்ள இவளா முந்திரி கொட்ட மாதிரி முந்துதா. எம்மா எனக்கு பிடிச்ச Black Forest கேக் வாங்கிதாமா. எம்மா அந்த பேக்கரில காபி டீ எதுவும் உண்டுமாமா? ஒரே தலைவலி பாத்துக்கோ. காபி டீ, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே உண்டுக்கா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கொண்டு வரேன். ஆளுக்கு ஒரு காபி கொண்டாமா. ஏக்கா டேபிள்ல போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் அங்க கொண்டுட்டு வரேன். எம்மா எனக்கு காபி வேண்டாம், ஐஸ்கிரீம் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கிதாமா. உனக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ். வீட்டுக்கு வா, வந்து பல்லு வலிக்குன்னு சொல்லி பாரு, அதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிடல்ல கூட்டி பல்ல புடுங்குறேன். பல்ல புடிக்கிட்டா சூப்பரா இருக்கும், பாட்டி ஏறுவா பூமாரி. லே பாத்துட்டே இருப்பேன், பொறுமும் கண்ண ரெண்டு நோண்டிடுவேன், கண்ணு இருக்காது. அம்மா நான் என்ன சொன்னேன், இப்ப ஏன்டா வந்து சண்டைக்கு வரா? என்ன பூமாரி பாட்டியா மாறிடுவேன்னு தானே சொன்ன நீ? அப்படியே உன் காதுல கேட்டுச்சு. பூமாரி நல்ல பாட்டு பாடுவான்ல சொன்னேன். நல்லா சமாளிக்க, அப்படிதானே? டி பூமாரி, நம்ம ரெண்டு பேரும் சேம் ஐஸ்கிரீம் அது கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கி குடிக்குமா? சரில சுபி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும், என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், எது டேஸ்டா இருக்குமோ அதை வாங்கி குடிப்போமா? ஓகே சுபி. எல்லாரும் அங்க டேபிள்ல போய் உட்காருங்கமா, எல்லாத்தையும் கொண்டுட்டு வரேன். எடி வா, நம்ம ரெண்டு பேரும் முதல்ல சேர போய் பிடிப்போம், ஓடியா? அது பர்கர் மக்களே, நீ எப்படி சாப்பிடுவ? வேண்டாம் அது உனக்கு. ஜோதி, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கல, ஒண்ணே ஒண்ணு வாங்கு. அப்படி அவ திங்கலன்னா அந்த பிள்ளைல விட்டு கொடுப்போம். அப்ப சரிக்கா, ஒண்ணு வாங்கிடுவோம். மேடம் அப்ப அந்த பர்கர்ல ஒண்ணு கொண்டுட்டு வாங்க. என்ன? சரிம்மா, நீங்க போங்க, நான் கொண்டுட்டு வரேன். நிலாக்குட்டி முன்ன மாதிரிலாம் இல்ல, நல்ல சேட்டை பண்ணுதா, நல்ல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாளா? ஆமாக்கா, இவ்வளவு வச்சுட்டு ஒரு இடம் போக முடியாது. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஜோதிவா போவோம், ஞாயிற்று 3 பிள்ளைகள் அங்கவே இடம் பிடிச்சாச்சு. சுபி மக்களே, எதுக்கு தங்கச்சி போட்டு மிரட்டிட்டு இருக்கா? சரி பாப்பா ஆசைப்படுதாள்ல, அழுதாள்ல, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போட்டு. எனக்கு என்ன, உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் ஜூஸ் வாங்கி தந்திருக்கோம்ல, நீ குடி. எட்டி நீலாக்குட்டி, நல்ல அழுது அழுது காரியத்தை சாடி என்ன? லே சுபி, இவன ஒண்ணுமே பேசலமா, சும்மா தான் அவட்ட பேசுனேன். அதுக்குள்ள உங்ககிட்ட போட்டு கொடுங்க. அங்க ஒருத்தி பாட்டிலே உறிஞ்சு குடிச்சிரா போலுக்கு. போதுமா மக்களே, வேற எது வேணுமா? எம்மா போதுமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜோதி பிள்ளைகள் சாப்பிட்டுட்டாமா? ஆமாக்கா சாப்பிட்டுட்டு வா. ஏக்க சரி போவும்க்கா, ஞாயிறாயிற்று. அவங்க அப்பா வேற ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போயிருக்காவ. ஞாயிறாயிரக்கூடாதுலக்கா, நம்ம ரூமுக்கு போகணும்லக்கா. ஆமாமா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். பூமாரி எப்பவும் போன் அடிச்சாவ, இந்த ட்ரெயின் டிக்கெட் நாளை காலையில தான் கிடைச்சிருக்கான், இன்னைக்கு ராத்திரி கிடைக்கலையாமா? ஆமாண்ணா, நாளைக்கு லீவ் ஆயிரும்ல. டீச்சர் வேற போன் போட்டாவல, நாளைக்கு மத்தியானம் பரீட்சை வேற இருக்குன்னு.
ஆமாக்கா நானும் நீங்களும் போய் டீச்சர் சொல்லுவோம்க்கா, இல்லாட்டி டீச்சர் யாசல செய்வாவ. எப்பா கூட ஒரு நாள் லீவா போச்சு, சந்தோஷம். ஏய் சுபி சாத்து முட்டை, நாளைக்கு பரீட்சை எழுதாண்டா. எஸ்கேப் அப்படிதானே? எடி வணக்கம் தானே எஸ்கேப். நாளைக்கு நமக்கு 2 பேருக்கு பரீட்சையில இருந்து எஸ்கேப். சரி வாங்க வாங்க, நேராயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு ரூமுக்கு போவோம்.